தேங்க்ஸ். அக்கா அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா? இயேசு சகல பாவங்களையும் மன்னிப்பார். சரியா இருக்கு. சரிங்க சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், இந்தாங்க புடவை. எதுக்குமா? உங்க ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்க புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்க உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்க பாருமா, நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனாலதான் எங்க கை தெரியக்கூடாதுன்னு முழு கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவு ஏன், ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்க க்ளீன் பண்ணிடலாம். ஆனா நாம போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசுல அழுக்க உண்டாக்கிடக்கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டுறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கு கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர். கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அவ்வளவு ஏன், ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டா, கும்முன்னு இருக்குங்களா? ஆண்டி 4 டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல? லூசாடா நீ? அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டீ கண்ணாடியை கழட்டிட்டு போடுறான். நயன்தாரா. டேய் கண்ணாடிய போட்டு பாரு, நமிதாடா. டேய் நான் சொல்றதாடா ரைட்டு. இல்ல, நான் சொல்றதா ரைட்டு. டேய் தப்புடா. டேய் நான் சொன்னதா ரைட்டு. டேய் ஆண்டி வர. என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்களை ஆன்ட்டிங்கிறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்னு இல்ல சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அவங்கள விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா என்னடி? மா கடை மூடுமா. எதுக்குடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க, உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சும் சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸும் சரியில்லை. என் Dress சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகுறேன். இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற Dressல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது.
இது வரைக்கும் நான் மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்கு அதாண்டி. ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அப்போ நான் படிக்கிறதுக்காக தானே நீ கஷ்டப்படுற? நான் படிக்கலமா, கடை மூடுமா. அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுறேன். அப்படின்னா அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி என்னாச்சு உனக்கு? போ போய் படி போ. தவறு செய்பவன் மனிதன், அதை மன்னிப்பவன் மாமனிதன். ச்சே, மன்னிச்சிருக்கலாம்ல. டேய், அந்த பையில இருக்க டானிக் பாட்டில் எடு. சரிண்ணா. இந்தாங்கண்ணா. என்னண்ணா பண்ண போறீங்க? பாரு. என்னண்ணா வெறும் பாட்டில் ஒயின் ஊத்துறீங்க? ஓ, இதை கொடுத்து அம்சாவை கரெக்ட் பண்ண போறீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பாங்க. நான் பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறேன். டேய், நீ எங்கடா எனக்கு முன்னாடி போற? புறா பட, நான் வண்டியை தர கொன்றுவோம். என்ன அம்சா, நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? பாம்பேக்கு போயிருந்தேன். இங்க பாத்தியா, உனக்கா ஒவ்வொரு கடையா தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். பாரு, பிளாட்ஃபார்ம்ல வாங்கிட்டு பாம்பேல வாங்கலாம்னு போய் புழுறாங்க. நெயில் பாலிஷ். கோமாளா ஏன் இந்த நேரத்துல தூங்குறா? அதான் ஸ்கூல்ல ஏதோ விளையாட்டு போட்டியா, களைப்புல சீக்கிரமா தூங்கிட்டா. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போய் கொண்டா. உட்காரு. சீக்கிரம் வா. ஏய், என்ன அது முகத்துல கொப்பளம்? முகம் வேற சுருங்கி இருக்கு. வயசாகி போச்சா? வயசாயிடுச்சா? அம்சா, வயசாச்சுன்னு கவலைப்படாத. அதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கவ, இது நம்ம அம்சாவான்னு ஊரே ஆச்சரியப்படும். அப்படியா? வா 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 வா. என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்றேன், சாப்பிடு. இது என்னது சாராய வாடை அடிக்குது? இதுதான் சாராயம். இது டானிக்கு. இத குடிச்சுன்னு வச்சுக்கவ, கொப்பளமே வராது. இத குடிச்சினா முகம் சும்மா பளபளன்னு மின்னும், தக தகன்னு சொலிக்கும், அழகு கூடும், வயசு குறையும். ஏன் பொம்பளைக்கு உன்னைய பார்த்தா பொறாம வரும். இது சாப்பிட்டா வயசு குறையுமா? கண்டிப்பா, குடிச்சு பாரு. சரி. மருந்து என்ன ரொம்ப இனிப்பா புளிப்பா இருக்கு? இத போய் சாராயம்னு சொன்ன? தப்புதான். இரு, பொரியல் போடுறேன். கூட்டு போதுமா? என்னது புது பழக்கம்? என்ன தொட்டு பேசுறது? போதையில இருக்கல்ல, தெரியாம கைப்பட்டுச்சு. விடு. ஏய், ஏந்திரி, ஏந்திரிச்சு வெளில போ. உனக்கா போய் பாம்பெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பட்டி அனுப்புறியா? உனக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்ப போயிட்டு அப்புறம் வரேன். உன்கிட்ட ஒரு நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் அண்ணன் இல்லை. நீ என்கிட்ட பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீ என் அண்ணன்கிட்ட பழகாததையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ்
தயவு செஞ்சு அண்ணன் கிட்ட பேசு. இப்படிக்கு உன் ஜெனிஃபர். படி. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் தங்கை இல்லை. என்கிட்ட பழகாத்தையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என் தங்கை கிட்ட பழகாத்தையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து என் தங்கை கிட்ட பேசு. இப்படிக்கும் ஜேம்ஸ். இப்போ கூட உன் லவ் தோத்து போச்சுன்னு கவலைப்படாம என் ஃப்ரெண்ட்ஷிப் தோத்து போச்சுன்னு கவலைப்படுறியே. அவளை லவ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடலாம். ஆனால் என்னால் தானே உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு. கவலைப்படாத, இப்படியாச்சும் மீட் பண்ணி உங்ககிட்ட பழையபடி பேச வைக்கிறேன். சொல்றதை கேளு. நான் ஸ்கூலுக்கு போட மாட்டேன். வழி விடுறியா இல்ல போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறவா? வழி விடுறா. ஒரு வழி விடுன்றல்ல. நில்றா. என்னடா பண்ற? ஸ்கூலுக்கு போற பொண்ணை மறிச்சு கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இல்லை சார். உன்னை ஈடிசியில் உள்ளதெல்லாம் தான் சரிப்பட்டு வருவேன். வண்டி எப்படா ஸ்டேஷனுக்கு? சார் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு சார். நான் யாரையும் ஃபாலோ பண்ணல சார். யாரையும் ஃபாலோ பண்ணல? சத்தியமா இல்லை சார். வண்டியை திருப்பிக்கிட்டு போ. சரி சார். இவரை மன்னிச்சிருக்கலாம்ல. அம்மா 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 தாப்பா போடல, வெளியில பூட்டிருக்குமோ? எங்க போயிருப்பாங்க? மட்டும் சூப்பரா அம்மா. கோமலா வந்துட்டா. நான் இப்போ போயிட்டு நாளைக்கு நிறைய வாங்கிட்டு வரேன். வாடி. வா. கோமலா வள்ளி எங்க ஏன் அழுற? என்னாச்சு? அம்மா நீ குடிக்கிற அளவுக்கு போவே நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ஏய், இது சாராயம் இல்லடி, டானிக், மருந்து. என்னது உனக்கு கொப்பளம் வந்துருச்சு? நீயும் குடி. இது குடிச்சா கொப்பளமே வராது. தோல் சும்மா தலை தலைன்னு ஜொலிக்கும், பல பலன்னு மின்னும், வயசு குறையும், அழகு கூடும். ஏன் பொம்பளைங்களே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கடி. இந்தா குடி. அம்மா குடிடா. மருந்தெல்லாம் கீழே ஊத்திட்டேன். சரி சரி, நாளைக்கு அந்த லாரி டிரைவர் கிட்ட சொல்லி மருந்து வாங்கி. அப்பா விட்டுட்டு போயிட்டேப்பா.
கோமலவள்ளி, ஏய் கோமலவள்ளி, எங்க போயிட்டா? கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி. சைக்கிள் இங்கதான் இருக்கு, எங்க போயிருப்பா? ஐயோ, கோமலவள்ளி எங்க இருக்க? கோமலவள்ளி, கோமலவள்ளி. அம்மா, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. நான் வீட்டை விட்டு போறேன், என்னை தேடாத. ஐயோ, கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி. கோமலவள்ளி, ஏன் அலறி அடிச்சு ஓடி வர? என்னாச்சுமா? கேட்கறல, என்னாச்சு? அங்கிள், ஏமா பதட்டமா இருக்க? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்து என்ன சொல்ற? ஏன் ஓடி வந்த? என் அம்மா சரியில்லை. என் அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல. அதனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அழுகாதம்மா, அழுகாத அழுகாத. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது. வந்துட்டு எங்க போறது என்ன பண்றது தெரியாம முழிக்கிறது. ஆமா, நீ எந்த தப்ப பண்ண? நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை, காரணத்தோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். என்ன காரணம்? நான் கன்னியாஸ்திரி ஆகணும் தான் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க. நீ ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும்? மத்தவங்க என் அம்மாவை தப்பா நினைக்கிற மாதிரி என்னை யாரும் நினைக்க கூடாது அங்கிள். மத்தவங்க என் அம்மாவை கேவலமா பாக்குற மாதிரி என்னை யாரும் பார்க்க கூடாது அங்கிள். நான் மத்தவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அவங்க பாராட்டணும், மதிக்கணும். அத பார்த்து எங்க அம்மா திருந்தணும் அங்கிள். நான் கூட நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்டியோன்னு தான் நினைச்சேன். நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துக்க. இப்ப புரியுது. நீங்க என்ன புரிஞ்சுட்ட அளவு கூட என் அம்மா என்ன புரிஞ்சுக்கலாம் அங்கிள். கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்டபடியே கன்னியாஸ்திரி ஆகலாம். அங்கிள், எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நினைச்சா கன்னியாஸ்திரி ஆக்கிடுவாரு. அவர் சென்னைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க தங்குவாமா? தெரியல அங்கிள். உங்க அம்மா கண்ணையும் படக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற ஃபாதர் இங்க வர்ற வரைக்கும் நீ இங்கே தான் தங்கி ஆகணும். ஒன்று பண்றியா? சொல்லுங்க அங்கிள். ஃபாதர் வர வரைக்கும் என் வீட்டில் தங்கிக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வண்டியில் ஏறுமா. நல்லா உட்காந்துட்டியம்மா. என்னாச்சு அங்கிள்? அங்க பாரு, இன்ஸ்பெக்டர் நிற்கிறார். ஐயோ அங்கிள், நம்ம அந்த பக்கம் போனோம்னா உன்னை யாருன்னு விசாரிச்சு உன்னை உங்க அம்மா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாரு. ஐயோ நான் கன்னியாஸ்திரி ஆனோமே. பயப்படாத, நம்ம இந்த பக்கம் போயிடுவோமா? சரி. அங்கிள், அம்மா. கோமலவள்ளி, கொஞ்சம் இறங்கு. அங்கிள், இறங்கு. கோமலவள்ளி.
இந்த பக்கம் கூட்டிகிட்டு போனால் உங்கள் அம்மா கிட்ட நீ மாட்டிடுவ. உங்கள் அம்மாவை வேற பக்கம் விட்டுட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நான் வர வர அங்கேயே நில்லு. சரி அங்கிள். போ. ஐயோ அம்மா, அம்மாவுக்கு இன்னும் என் மேலே கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சிட்டேம்மா, நம்புங்க. ஏட்டையா, என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்கேயாவது பாத்தீங்களா? பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா? ஏன் அடிச்சிங்களா? நான் போய் என் பொண்ணு அடிப்பேனா? அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஏட்டையா. அதுக்காக அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க, வண்டியில ஏறுங்க. என்ன ஏட்டையா வண்டி நிப்பாட்டிட்டீங்க? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வந்துடுறேம்மா. நானா? ஐயோ, நான் இது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போனதில்ல. அங்க கண்டபடியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீங்க வாங்க ஏட்டையா, எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு கடையில் நீ அடிக்கிறப்ப எங்கடி போச்சு அந்த பயம்? போங்க ஏட்டையா, நேரமாச்சு. ஐயா, பக்கத்தில் தான் இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. இன்ஸ்பெக்டர் அவசரமாக கூப்பிட்றாரு. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே ரைட்டர் இருப்பாருமா, ஒன்றும் பயம் இல்லை. சரிங்கய்யா. இங்கே தானே நிற்க சொன்னோம், ஆளை காணோம். என்னம்மா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. ஐயா, என் பொண்ணை காணோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டர் ஐயா எப்போ வருவாரு? அடையாமா, ரைட்டரே பொண்டாட்டியே காணோன்னு 2 நாளா தேடிட்டு இருக்காரு. அவருக்காக எங்கேயே காத்துட்டு இருக்காம போய் உன் பொண்ணை தேடுமா. அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க.
கடைக்கு வந்தேன்னு இப்ப தெரியுதுடா. தெரியுதுல அப்புறம் விடு. டேய், என் உசுர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணோட நிழல் கூட நீ தொட முடியாது. என் உசுரை கொடுத்தாவது அவளை காப்பாத்துவேன். எனக்கு உன் உசுரெல்லாம் முக்கியம் கிடையாது, உன் பொண்ணோட உடம்பு தான் முக்கியம். டேய், ஒண்ணு. ஏய், நவரு. ஏய், வர விட்டு. ஏய். ஓடி. சுப்ராஜ், மாமரத்தை நாசம் பண்ற யானை நாளைக்கு மாட்டுதா இல்லையான்னு பாரு. கண்டிப்பா இந்த குழியில மாட்டுண்ணே. கடவுளே, தேங்க்ஸ். ஏமா, உன்னை நான் அங்கே தானே விட்டு போயிருந்தேன். செருப்பு தனியாக கிடந்துச்சு, டவல் கிடந்துச்சு. இடையில என்ன நடந்துச்சு? அங்கிள், நீங்க ரோட்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் எங்க கடைக்கு வர லாரி டிரைவர் என்ன கேட்க பார்த்தா. அச்சோ, அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட. அம்மா கிட்ட மாட்டிட்டியா? அப்புறம் என்னாச்சு? துரத்திட்டு வந்த அம்மா யானை குழியில விழுந்துட்டாங்க. அங்க இருந்து தான் தப்பிச்சு வராங்க. கடவுளா பார்த்து தாமா உங்க அம்மாவை யானை குழியில தள்ளி விட்டு உன்னை தப்பிக்க வச்சிருக்காரு. நீ வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரி அங்கிள். வண்டியில ஏறு.